தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் விவகாரத்தில் இதுவரை 47 பள்ளிகள் புகார் அளிச்சிருக்காங்க. தனியார் ஸ்கூல்ஸுக்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே மோசடி நடந்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதுவரை 47 தனியார் ஸ்கூல்ஸ் புகார் கொடுத்துருக்காங்க. இது பற்றி போலீஸாரும் பரபரப்பு தகவல்கள் வழங்கியிருக்காங்க. அந்த 47 ஸ்கூல்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட அதிகமான பணம் வாங்கி கொண்டு, அதாவது ரூபாய் 7 கோடிக்கு மேலே மோசடி நடந்திருப்பதாக புகார் வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கிட்ட 7 கோடி அப்படின்னா 47 ஸ்கூல்ஸுக்கிட்ட எத்தனை கோடி அப்படிங்கிறத நாம் கணக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த வழக்கு குறித்து மிக முக்கிய தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். தனியார் ஸ்கூல்ஸ் அங்கீகாரம் பற்றி சொல்லுங்கள். இந்த அங்கீகாரம் பெறுவதற்காக எவ்வளவு அமௌண்ட்டு லஞ்சம் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது, இந்த கமிஷன் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது, இதில் யார் யாருக்கு சம்பந்தம் இருக்கிறது, யார் கைதாக வாய்ப்பு இருக்கிறது, போலீஸார் என்ன சொல்கிறாங்க? சென்னை சாலை கிராமத்தில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயர்ல பதிவு செய்யப்படாத அமைப்பை நடத்தி வந்த அரசகுமார் என்பவர் இந்த தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், அதே போன்று தனியார் பள்ளிகளுக்கு பள்ளித்தர உயர்வு, அதே போன்று CMDA அனுமதி பெற்று தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல தனியார் பள்ளி நிர்வாகிகளிடமிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்தது. குறிப்பாக சுமார் 100 கோடி ரூபாய் வரை இவர் இது போன்று தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் இருந்து பெற்று மோசடி செய்து விட்டதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகாரானது பெறப்பட்ட நிலையில இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசகுமார் என்பவரை கைது செய்து அவரை சிறையில் அடைத்தனர். மேலும் அவரை கஸ்டடியில எடுத்தும் விசாரணையானது மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல இவர் மோசடி செய்திருப்பதாகவும் இவருக்கு உடந்தையாக பலர் இதுல தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதுவரை மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 47 தனியார் பள்ளிகளிடமிருந்து புகார் பெறப்பட்டிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுமார் 7 கோடி ரூபாய்க்கு மேலத்தான் இந்த புகாரானது வரப்பெற்றிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த அனுமதி பெற்று தருவதாக கூறி தொடர்ச்சியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாகத்தான் இந்த பல கோடி ரூபாய் இவர்கள் பெற்று இது போன்று மோசடி செய்திருப்பதாகவும் இதுல முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய முத்துக்குமார் என்பவர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதாகவும் அவரை பிடிப்பதற்கான முயற்சியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ச்சியாக வேறு யாருக்கெல்லாம் என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோலமன். போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது போன்ற ஒரு மோசடிகள் இனி தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்க தயவுசெய்து பாதிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ், அந்த தனியார் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் புகார் கொடுங்க. உங்கள்கிட்ட யார் பணம் கேட்டது, நீங்கள் உங்களுடைய அந்த அக்ரெடிஷனை புதுப்பிக்க, அந்த அங்கீகாரத்தை புதுப்பிக்க யார் எவ்வளவு பேரம் பேசினார்கள், இது முற்றிலும் ஒரு தவறான செயல். இதில் ஈடுபடுபவர்களை நாங்கள் வலைவீசி தேடிக் கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து புகார் கொடுங்க, தகவலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் தனியார் ஸ்கூல்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.